புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நீசறிவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீசறிவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து
ஆண்டவரில் பிரியமான இறை மக்களே, இன்று புனித வாரத்தினுடைய முதல் நாள் குருத்து ஞாயிறை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கிறோம். ஏறக்குறை 30 நாட்களாக பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொண்ட நாம் ஜெபம், நோன்பு, அறச்செயல்கள் என்று பல்வேறு நிலைகளில் நம்மை உட்படுத்தி தயாரித்து இயேசுவுடைய கல்வாரி அன்பை தியானித்த நாம் இதோ இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்கள், இந்த புனித வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த புனித வாரம் குருத்து ஞாயிறில் ஆரம்பமாகிறது. புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகிறது. பிறநலம் விடுத்து தன்னலம் நாடும் நம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் இயேசு முற்றிலும் வேறுபட்டவராக, மாறுபட்டவராக காட்சியளிக்கிறார். கொள்கை பிடிப்பே இல்லாமல் நாற்காலியை மட்டுமே பிடிக்க வேண்டும் என்ற பதவி ஆசையுடன் தலைநகருக்குள் நுழையும் நமது தலைவர்களைப் போலன்றி நமக்காக தன்னையே வெறுமையாக்கி அந்த வெறுமையில் நிறைவு காண துடைக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. தன்மான தலைவன், பாமர மக்களின் பாட்டாளி, உங்களுக்காக உழைப்பவன் என்ற பொய்யான கோஷங்களோடு நம் மத்தியில் வலம் வந்து சுயநல போர்வைக்குள் தங்களை மறைத்து கொள்ளும் நமது தலைவர்கள் மத்தியில் இயேசு உண்மையான மக்கள் தொண்டராக எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். இந்த புனிதமான நாளில் நாம் இந்த நற்கருணை ஆராதனைக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கெத்சமனி தோட்டத்திலே தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த ஒரு இறை வார்த்தையை இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா என்பதை நாம் தலைப்பாக கொண்டு இந்த 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்வோம். இந்த நற்கருணை ஆராதனை மதுரை உயர்மறை மாவட்டம் பத்ராயிருப்பு புதுப்பட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பழமையான பங்கிலே 3 ஞானியர் ஆலயத்திலே நடத்தப்படுகிறது. இந்த பங்கு மக்களோடு இணைந்து நீங்களும் இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளில் குருத்து ஞாயிறாக என்று இந்த நற்கருணை ஆராதனை வழியாக ஆண்டவர் இயேசுடைய கல்வாரி அன்பை தியானிக்கவும், என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு வலுவில்லையா என்கிற செய்தியை தியானிப்பவர்களாக இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்வோம். மார்த்தா, மார்த்தா, நீயோ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று லூக்கா 10:41 வாசிக்கிறோம். மரியாவைப் போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்பது எத்துணை இனிமையானது. இயேசுவின் பாதத்தில் ஆசையோடு அமர்ந்து அவரின் பொன்மொழி கேட்டு அவர் வழங்கும் அமைதியை சுவைத்திட இந்த பஜனையை பாட பாட சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன், அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில்
உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. காலமும் உனையே காண்பதற்கே காரிருள் நீக்கி 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 அருள்வாயே. திருப்பாடல் 51 பாவ மன்னிப்புக்காக மன்றாடக்கூடிய திருப்பாடல் ஆகும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். இத்தகைய பேரன்பும் மன்னிப்பும் கொண்ட இறைவனிடம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி நம்மை தூய்மைப்படுத்தி இந்த புனிதவார நிகழ்வுகள் வழியாக மேலும் அவரோடு நெருக்கமாகச் செல்ல அருள் வேண்டுவோம். இப்பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இறைவாவும் இரக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். உம் இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் குற்றங்குறைகளை போக்கி அருளும். நான் செய்த குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கி விடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும்.
ஈரரில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஈசோ புல்லா என்மேல் தெளித்தருளும். நான் தூய்மையாவே நீர் என்னை கழுவியருளும். வெண்பனிலும் வெண்மையாவே வெண்பனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னகத்தே உருவாக்கும். உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். உம் திருமுன் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். நாம் இருப்பதும் இயங்குவதும் இறைவனின் மேலான அருளாலே என்று திருத்துதர் பணி 17:28 வாசிக்கிறோம். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே,
எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும் என்று தொடங்கும் இப்பாடல் நமது வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும், குறிப்பாக சோகமான, பாரமான, போராட்ட நேரங்களிலெல்லாம் நீரே தாயாக தந்தையாக எம்மை தாங்கி தேற்ற வேண்டும் என்று, இது போன்ற நேரங்களில் இயேசுவைப் போல தந்தையிடம் அமர்ந்து ஜெபித்து ஆற்றல் பெற வேண்டும் என்றும் உணர்த்துகிறது. சேர்ந்து பாடுவோமா? என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில்
நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று ரோமையர் 5 வாசிக்கிறோம். நம்மை படைத்து அவரது திருமகனின் மேலான அன்பினால் நம்மை மீட்டு அவரது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவரது மகனாக மகளாக நம்மை தாயின் கருவிலேயே கடவுள் தேர்ந்து கொண்டார். பெற்ற தாய் மறந்திடனும், உறவுகள் பிரிந்திடனும், புயல் போல துன்பங்கள் வந்திடனும், தம் கரங்களில் ஏந்தி கனிவுடன் தாங்கும் இறைவனை சிக்கன பற்றிக் கொள்வோம். அவரே அனைத்தையும் பார்த்து கொள்வார். தாயிற் சிறந்த தாயும் நீயே, கருவிலும் என்னை நீ அழைத்தனையே, வாழ்வெல்லாம் உனக்கு அடிமை நானே, உன்னடிமை நானே, உன்னடிமை நானே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை, உறவுகள் பிரிந்தாலும் நீ என்றும் பிரிவதில்லை, நீ என்றும் பிரிவதில்லை. என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய், என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய், என்னே உன் அன்பு கண்ணீர் பொங்கி நின்றேன் இறைவா, என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய். அலைகடல் நடுவிலும் அமைதி நீயே, புயலெழும் வேளையில் புகலிடம் நீயே, வாழ்வெல்லாம் உனையே சுவைத்திட வேண்டும், சுவைத்திட வேண்டும், சுவைத்திட வேண்டும்.
கரங்களில் ஏந்துகின்றார், கனிவுடன் தாங்குகின்றார். கனிவுடன் தாங்குகின்றார். என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய். என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய். என்னே உன் அன்பு தண்ணீர் பொங்கி நின்றேன் இறைவா, என்னை அன்பு செய்தாய் இறைவா, என்னை தேர்ந்து கொண்டாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 36 முதல் 46 முடிய. இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி, பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்மிடம் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உங்கள் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். நற்கருணை ஆண்டவரில்
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புனித வாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை, கல்வாரி அன்பை தியானிப்பதற்கு இந்த தவக்காலம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய உச்சகட்டமாக இந்த புனித வார நிகழ்வுகள் ஆழமானவை, அர்த்தமுள்ளவை. இந்த புனித வாரம் குருத்து ஞாயிறிலிருந்து ஆரம்பமாகிறது. அன்பார்ந்த இறைமக்களே, இந்த நற்கருணை ஆராதனுடைய மைய செய்தியாக ஆண்டவர் இயேசு கெத்சமனி தோட்டத்திலே தாம் காட்டிக் கொடுப்பதற்கு முந்தின இரவு ஜெபித்த அந்த நிகழ்வை நாம் சிந்திக்கிறோம். தமக்கு நெருக்கமான 3 சீடர்களை அழைத்து கொண்டு அவர் கெத்சமனி தோட்டத்திற்கு செல்கிறார். அவர்களை ஒரு இடத்திலே இருந்து நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சற்று அப்பால் சென்று அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். இடையே அவர் வந்து பார்க்கிற பொழுது அந்த 3 சீடர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வசனம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழங்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த 24 மணி நேரத்திலே எவ்வளவு நேரம் நாம் இறைவனுக்காக கொடுக்கிறோம்? சிறிது நேரத்தையாவது ஒதுக்கி இறை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? முயற்சி எடுத்தோம் என்றால் அதில் வெற்றி பெறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு எவ்வளவுதான் பணி பழுவோடு அவர் இருந்தாலும் அவர் ஜெபிப்பதற்கு தவறியவராக இல்லை. விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் ஆண்டவர் இயேசு எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையோடு இணைந்திருந்தார், ஜெபித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு விடியற்காலை கருக்கில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 5:16 ஆண்டவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 6:12 12 தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து திருத்தூதர்கள் என அவர்களுக்கு பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். இயேசு சீடர்களிடம் விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். இவ்வாறு பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு அதிகாலை நேரத்தில் தனிமையாக மலைக்கு சென்று ஜெபிக்கிறார். பகல் முழுவதும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்தவர் மீண்டுமாக சீடர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு, மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டு மீண்டுமாக மலைக்கு சென்று தனிமையில் தந்தையோடு உறவாடுகிறார். விழித்திருந்து ஜெபிக்கிறார். இந்த விழித்திருந்து ஜெபித்தலை இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவுபடுத்தி, 1 மணி நேரம் கூட என்னோடு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று கரிசனையோடு நம்மிடம் கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பதில் என்ன? நண்பர்களுக்காக, நம்முடைய சொந்த வேலைக்காக, இன்னும் பல்வேறு அலுவல்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடிய நாம்
ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லது வலுவில்லையா? இந்த நாளில் ஒரு நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர் அவருடைய ஆய்வுக்காக, அவருடைய பணிக்காக மாபெரும் பரிசு வழங்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்காக அவர் செல்கிறார். மிகவும் விருப்பத்தோடு, பலவிதமான நினைவுகளோடு அந்த விருது வழங்கக்கூடிய விழாவிற்கு அவர் பயணிக்க முயற்சி எடுக்கிறார். அவர் தம்முடைய பணிகளெல்லாம் முடித்துவிட்டு விமானத்திலே ஏறி தம்முடைய இடத்திலிருந்து அந்த விருது வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி பயணிக்கிறார். விமானம் தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே அது பழுதடைந்திருப்பதை ஓட்டுநர் உணர்ந்து இந்த விமானம் பயணிக்க இயலாத நிலையில் இருக்கிறது என்று சொல்லி மீண்டுமாக விமானம் நிறுத்தப்படுகிறது. இந்த மருத்துவர் விரைவாக செல்ல வேண்டும். இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். எனவே விமான நிலையத்தில் அங்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அறையிலே அவர் சென்று அங்கு கேட்கிறார், ஏதாவது வேறு வழி இருக்கிறதா, அடுத்த விமானம் எப்பொழுது என்று கேட்கிறார். அடுத்த விமானம் இன்னும் பல மணி நேரங்கள் கழித்து தான் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் ஒரு வாடகை கார் ஏற்பாடு செய்து நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று அவருக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. எனவே ஒரு 4 சக்கர வாகனத்தை ஏற்பாடு செய்து அவர் பயணிக்கிறார். அவர் பயணித்த ஒரு சில நிமிடங்களிலேயே கனமழை பெய்ய ஆரம்பிக்கிறது, புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது. எனவே அந்த பயணமானது அவர் நினைத்தபடி செல்ல முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்று அந்த ஓட்டுநர் என்னை மன்னித்து விடுங்கள், தொடர்ந்து என்னால் ஓட்ட முடியாது என்று அங்கு நிறுத்தி விடுகிறார். அங்கிருந்து இறங்கிய இந்த மருத்துவர் ஏதாவது ஒரு வீடு பக்கத்தில் இருக்குமா என்று தேடி பார்க்கிற பொழுது ஒரு சிறிய குடிசையை அங்கு பார்க்கிறார். அங்கு அவர் சென்று ஏதாவது தொலைபேசியின் வழியாக இந்த செய்தியை சொல்ல முடியுமா என்று அவர் முயற்சி எடுக்கிறார். அங்கு மின்சாரம் கூட இல்லை. இருந்த போதிலும் அன்போடு அவருக்கு ஒரு தேநீர் வழங்கப்படுகிறது. அந்த ஒரு குளிரான மழை காற்று நிறைந்த அந்த நேரத்தில் அந்த தேநீரை அவர் அறிந்து கொண்டே அந்த குடும்பத்தை பார்க்கிறார். அந்த பெண்மணி அடிக்கடி தம்முடைய கரங்களிலே ஒரு ஜெபமாலை வைத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். இடையிடையே தொட்டிலே தூங்கி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை இடையிடையே சென்று பார்க்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மருத்துவர், ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டுமா, என்ன அந்த குழந்தைக்கு சுகமில்லையா என்று கேட்க பொழுது அந்த தாய் இவ்வாறு சொல்லுகிறார், பல ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய நோய் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவரிடம் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவர் இந்த நோய்க்கு சிகிச்சை கொடுப்பார் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மருத்துவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் பணம் இல்லை. ஏனென்றால் அவர் தூரமான இடத்தில் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்காகத்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த மருத்துவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று, இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தாய் சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த மருத்துவருடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. அவர்கள் தேடிக்கொண்டிருந்த மருத்துவர் இவர்தான், ஸ்டீபன் என்று அழைக்கப்படக்கூடிய மருத்துவர். அந்த குழந்தைக்கு அவர் சிகிச்சை கொடுத்து அதை காப்பாற்றுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தாயினுடைய ஜெபம் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நியாயமான ஆதங்கம், அவருடைய ஜெபத்திற்கான விடை அங்கு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்வில் அன்பார்ந்தவர்களே, பலவிதமான பணிகள் நமக்கு இருந்தாலும்
ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிற பொழுது அந்த ஜெபம் இறைவனால் கட்டாயம் கேட்கப்படும் என்பது இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மேலான உண்மை. இந்த புனித வாரத்திலே பாடுகளை பற்றிய இறை வார்த்தையை நாம் அடிக்கடி வாசிப்போம். ஆண்டவர் இயேசுடைய இந்த கல்வாரி அன்பிற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா, தகுதி உள்ளவளாக இருக்கிறேனா? ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மாலையிலும் தந்தையோடு தனித்திருந்தாரோ, முக்கியமான நேரங்களெல்லாம் தந்தையோடு தனித்திருந்து ஜெபித்தாரோ, அத்தகைய மனநிலை எனக்கு இருக்கிறதா? தந்தையோடு இறைவனோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆர்வம், ஆசை, வாஞ்சை நமக்கு இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் எமக்கு கொடுத்த ஞான மேய்ப்பர்களான எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் என அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நீர்தாமே இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து மக்களை இறையாட்சியை நோக்கி வழிநடத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் நிறைவாக பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உமது பாடுகளை வரவிருக்கும் இந்த புனித வாரத்தில் ஆழமாக தியானிக்கும் இவ்வேளையில் நாங்கள் அனைவரும் உம்மை போல விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும், சோர்வுறும் நேரங்களில் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்களை நாளும் காத்து வழி நடத்துகிற உமது எல்லையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் நாளும் உணரவும், எல்லா சூழ்நிலைகளிலும் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் சோதனைகளை துணிவுடன் சந்திக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இணையற்ற தேற்றரவாளனே எம் இறைவா, எங்களுடைய துன்ப துயரங்களைக் கண்டு நாங்கள் முடங்கி விடாமல் எங்களின் எல்லா துன்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை உம்மது வல்லமை மிகு கரத்தினால் பாதுகாத்து வருகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் கவலைகள் நீங்கி வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பழைய நியம
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.